ஹே காய்ஸ், வெல்கம் டு சேரட் வித் பானு சேனல். இன்றைக்கி வந்துட்டு ரிலேஷன்ஷிப் ரீடிங் வந்து பைல் 1 அண்ட் பைல் 2 ஸோ 2 பைல் ரீடிங்காக பார்க்க போகிறோம். ஸோ நல்ல டீப் பிரெத் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து எந்த ஸ்டார் வந்து கனெக்ட் ஆகுதோ, எந்த பைல் கனெக்ட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பைலோட டைமிங் ஸ்டாம்ப்பை வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் அந்த டைமிங் படி நீங்கள் பார்த்துக்கலாம் பைல் 1 அண்ட் பைல் 2. அண்ட் மொத்தமாக இன்றைக்கி வந்து ரிலேஷன்ஷிப்பில் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது டைம்லெஸ் ரீடிங்னால நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஓகே, பைல் 1 க்ரீன் ஸ்டார் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, past, present and future. So 5 of Swords, 5 of Pentacles and the Moon. Okay. Retreat. ஸோ உங்களுக்கு எல்லா கார்டும் விசிபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து பாஸ்ட்டில் எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்துட்டு ரொம்பவே ஆர்கியூமெண்ட் ஸ்டேட்டில் இருந்திருக்கும். சண்டை போட்டிருப்பீங்க. அப்பாடா ஒரு சண்டை சரியாயிடுச்சு, இனிமேல் எல்லாமே நார்மல் ஆகிருக்கும்னு நினைக்கும் போது உங்களுக்கு அடுத்த சண்டை க்ரியேட் ஆகும். இப்படியே பேக் அண்ட் ஃபோர்த் எனர்ஜியில் நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டிருப்பீங்க. பொசசிவ்னஸ் நிறையா இருந்திருக்கும். ஸோ இவர் உங்ககிட்ட சண்டை போடுறது இல்லை உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட. இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களுக்கு ரெசனேட் ஆகிறத எடுத்துக்கோங்க. மேல் எனர்ஜி ஃபீமேல் எனர்ஜி கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஃபீமேல் எனர்ஜி மேல் எனர்ஜி கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்ட்டில் வந்து நிறைய சண்டை, ப்ராப்ளம், ஆர்கியூமெண்ட் இப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு நாள் நல்லா பேசினாலும் அப்பாடா இன்றைக்கி நல்லா பேசுகிறோமே, நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லா போகுமே நினச்சிட்டே இருக்கையில் மறுநாள் ஏதோ ஒரு சின்ன விஷயம் கூட பெருசாகி சண்டை வந்துட்டு பெருசாக வெடிச்சிருக்கும். இது வந்து மேரிட் கப்பிள்ஸ்க்குமே சரி, இல்லை கமிட்டட் பீப்புள்ஸ்க்குமே சரி, இல்லை இப்போ புதுசாக லவ் பண்ணிகிட்ருக்க ஒரு பார்ட்னர்ஸ்க்குமே சரி இது வந்துட்டு ரெசனேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சண்டை ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கும் போது பாஸ்டில் இப்போ ப்ரெசென்ட்டில் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பார்ட்னர் பொதுவாக முக்கியமாக மேல் பார்ட்னர் வந்து எப்படி இருக்காங்கன்னா கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக அங்கே லேக் ஆகிட்டு இருப்பாங்க. நிறைய கடன் இஷ்யூஸ் இருந்திருக்கும், நிறைய லோன் அங்கங்கே கடன் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த கடனெல்லாம் வந்து திருப்பி அவங்களுக்கு அடைக்கிற அளவுக்கான ஒரு இன்கம் அவங்களுக்கு வந்து இருந்திருக்காது. சில பேருக்கு வந்து ஜாப்பு கூட போயிருக்கும். சில பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு வந்துட்டு லாஸ் ஆகிருப்பாங்க. ஸோ இதனால் அதை முன்னிட்டு வந்துட்டு ஸோ அவங்க வந்துட்டு ஆல்ரெடி மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது வந்துட்டு நீங்கள் எமோஷனலாக அவங்க கூட கனெக்ட் ஆகும்னு நினைக்கலாம், அங்கே வந்துட்டு லேக் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இப்போ பிரச்சனை போயிட்டுருக்கணும். இப்போ ப்ரெசென்ட்லேயுமே நீங்கள் பிரச்சனையாக தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ என்னால் ஃபீல் பண்ண முடியுது. சில பேர் வந்துட்டு மேரிடான கப்பல் எப்படின்னா பார்ட்னர் கூட சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கூட போயிருப்பாங்க. ரீசன் ஏன்னா வந்துட்டு ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் நிறையா இருந்திருக்கும். இப்படியே கடனாக வாங்கி வாங்கி வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நீங்கள் ஜுவல்லாம் கொடுத்து கூட ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் அந்த கடன் வந்து இன்னும் சரியாகாமல் உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். இப்படியே போச்சுன்னா லைஃப் வந்து எப்படி அமையும் அப்படிங்கிற எல்லா பிரச்சனையும் மனக்குழப்பங்களும் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக உங்களுக்கு ப்ரெசண்ட்டாக ஃபீல் ஆகிட்ருக்கும். அண்ட் உங்கள் மேல் பார்ட்னர் வந்து ரொம்பவே உங்களை வந்து மிஸ் பண்ணுறாரு. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத, இன்னைக்கு இந்த பிரச்சனையை வந்து நான் சீக்கிரமே சரி பண்ணிவிடுவேன், எல்லா பிரச்சனையுமே சீக்கிரமாக சரி பண்ணிவிடுவேன், சீக்கிரமாக நமக்குள்ளே வந்து ஃபைனான்ஷியல் எல்லாமே நான் வந்து பழைய மாதிரி கொண்டு வரேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஹோப்போடு இருக்கிறார். அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா அவரால் எதை வேணாலும் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட முடியும். ஆனால் நீங்கள் தூரமாக விலகி போகும்போது அவருக்குள்ளே வந்து எல்லாமே இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பார்ட்னர் இந்த சுச்சுவேஷனில். ஏன்னா உங்களை வந்து அவர் ஏமாற்றவோ இல்லை எதுவுமே பண்ணலை.
காரணம் வந்துட்டு இப்போதைக்குன்னு வந்து அவரோட ஃபேட் சரியில்லை. ஸோ முன்னாடி வந்துட்டு பாஸ்ட்டில் வந்துட்டு அந்த ஆர்கியூமெண்ட் ஸ்டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது இதெல்லாம் சகஜம் தானே. ஸோ அது புரிஞ்சு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கல, அதுக்கு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ இதில் மூவ் ஆன் பண்ணுறதுக்குள்ள அடுத்த ப்ராப்ளம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கே, எனக்கு வந்து இவர் கூட லைஃப் டைம் என்னால் வந்துட்டு வாழ முடியுமா, இல்லை இந்த கமிட்மெண்ட் ஸ்டேட் வந்து மேரேஜ் வரைக்கும் போகுமான்னு சில பார்ட்னர்ஸ்லாம் ரொம்பவே யோசிச்சுட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு பயம் தெரியுது, நல்லாவே தெரியுது, பயங்கரமாக வந்து பயப்படுறீங்க. ஸோ இந்த பார்ட்னரை சூஸ் பண்ணலாமா வேணாமா, இல்லை இப்படியே போயிடுமா, இல்லை நான் கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் இப்படி தான் இருப்பேனா, இல்லை கல்யாணம் பண்ண மேரிடு கப்பிள் வந்துட்டு இப்படி தான் இருக்குமா, டைவர்ஸ் பண்ணிடலாமா. ஸோ சில பேர் வந்து டைவர்ஸ் அளவு கூட நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, சார் டைவர்ஸ் பண்ணிடலாம், வேண்டாம் இதுக்கு மேலே என்னால் டாலரேட் பண்ண முடியல. ஏன்னா இங்கே எமோஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்குது. இங்கே எமோஷன்ஸே இல்லை சொல்லப்போனால் அவங்க 2 பேருக்கும். எமோஷன்ஸ் எல்லாம் தாண்டி காசு பணம் சண்டை இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த லவ்வுங்கிறது வேணும் இல்லையா. ஸோ அந்த லவ்வுங்கிறத வந்து 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைச்சி வச்சுருக்கீங்க, காட்டவே இல்லை, ரொம்பவே பயப்படுறீங்க. அண்ட் உங்கள் பார்ட்னர் வந்துட்டு கொஞ்சம் வருத்தப்படுறாரு. பாஸ்ட்டில் நம்ம வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்க வேணாமோ, சண்டை போட்டிருக்க வேணாமோ, சொல்லி புரிய வச்சுருக்கலாமோ என் பார்ட்னர்கிட்ட. அந்த மாதிரி ஃபீமேல் பார்ட்னருமே சரி, அவங்களோட வீட்டில் வந்துட்டு அவங்க ஃபாதருக்கு வந்து ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் இருந்திருக்கும், கடன் இருந்திருக்கும். ஸோ அவங்க அப்பாவே அப்படி வந்துட்டு கடனில் இருக்கும்போது, ஸோ ஆஸ் அ டாட்டராக அவங்க ஃபேமிலி வந்து ஒரு பிரச்சனை இருக்கும்போது எப்படி லவ் எமோஷன்ஸ்குள்ளெல்லாம் போக முடியும். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு பசங்க மேலே காட்டியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சு ஸோ வாட் எவர், ஸோ ஹூவர் கனெக்ட் மேல் எனர்ஜி ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெசனேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சு நீங்களே வந்துட்டு ஒரு பயத்தில் இருக்கீங்க, இந்த பார்ட்னர் சூஸ் பண்ணலாமா வேணாமா, எமோஷன்ஸை மறைச்சி வச்சுருக்கீங்க. ஒன் திங் நான் சொல்லிக்கிறேன், ரிலேஷன்ஷிப் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நல்லாவும் போகாது, எப்போவுமே வந்துட்டு நல்லா போகாமையும் இருக்காது. ஸோ இது 2க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சண்டை போயிட்டே இருக்குன்னா சண்டை போயிட்டே இருக்காது. ஸோ ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் மாறும். ஸோ யூனிவர்ஸை நம்புங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்த பயம்லாம் விட்டுட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பு வந்து திருப்பி ரீபாண்ட் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து 5 to 6 months வந்து ஒரு செப்பரேஷனில் இருக்கீங்க. சில பேர் மேரிடு கப்பிள்னால் நீங்கள் அம்மா வீட்டுக்கு போய் ஒரு 4-5 மாதமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 1 or 2 or 4-5 months கிட்ட வந்து நீங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்கலாம். ஸோ உங்கள் பார்ட்னர் வந்து உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் வந்து இந்த பயத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு பாஸ்ட்டில் பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன, ஸோ என் பார்ட்னருக்கு நான் எந்த இடத்துல நான் எதை சரியாக கன்வே பண்ணாமல் விட்டுட்டேன், எந்த இடத்துல நான் ஃபைனான்ஷியலில் வந்து நான் மிஸ் பண்ணேன், ஸோ இந்தந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களை மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் யாருமே இருக்க முடியாது. ஓகே, பிகாஸ் உங்கள் பார்ட்னர் வந்துட்டு உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறாரு. அண்ட் இந்த வேலண்டைனுக்கு வந்து உங்கள் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணுன்னு ரொம்பவே ஆசைப்படுறாரு. மேரிட் கப்புளாக இருக்கட்டும், இல்லை கமிட்மெண்ட்டில் இருந்தவங்களாக இருக்கட்டும், இப்போ செப்பரேஷன் இல்லாதவங்களாக இருக்கட்டும். ஸோ இந்த வேலண்டைன் டேனுக்கு உங்களை ரொம்பவே வந்து எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஃபைட் வரும்போதும் அவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. உங்களை வந்துட்டு கட்டி பிடிச்சிக்கணும், உங்கள் பக்கத்தில் உட்காரணும், உங்கள் மடியில் படுத்து அழணும், இப்படிலாம் ரொம்பவே அவர் ஃபீல் பண்ணுறாரு இந்த ஒவ்வொரு ஃபைட்டுக்கு அப்புறம். ஹூவர் மேல் எனர்ஜி ஒரு ஃபீமேல் எனர்ஜி. ஸோ 2 பேருமே ஒருத்தருக்கு சலைச்சவங்க இல்லை, ரொம்ப வந்துட்டு மடியில் படுத்து அழகணும், இதெல்லாம் எப்போ சரியாகும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது. அண்ட் நீங்கள் என்ன தான் வந்து விலகி போகணும்னு நினச்சாலும் இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களை விலக விடாது. திரும்ப திரும்ப உங்களை வந்து இந்த இடத்துல கொண்டாந்து விட்டுக்கிட்டே தான் இருக்கும். பிகாஸ் யூ போத் ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். ஓகேவா? ஸோ தப்பான டெசிஷன்ஸ் எதுவுமே எடுக்காதீங்க அவசரப்பட்டு. அண்ட் டெடிபியர் மாதிரி வந்துட்டு உங்கள் பார்ட்னர் வந்து உங்களை வந்து ஒரு குழந்தையாக பார்க்குறாரு சில இடத்துல. ஸோ நம்ம அவளை மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம சண்டை போட்டுருக்கக்கூடாதே, இந்த இடத்துல நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு போத் மேல் எனர்ஜி ஒரு ஃபீமேல் எனர்ஜி பார்ட்னர்ஸ் வந்து நினைக்கிறாங்க. நம்ம ஒரு குழந்தையாக ட்ரீட் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம ரொம்பவே சண்டை போட்டோமேன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே லவ் இஸ் ஆல் அபவுட் என்ன, இந்த யூனிவர்ஸ் வந்து இந்த யூனிவர்ஸில் வாழ்கிறதே எதுக்காக, லவ்வுக்காக தானே. ஸோ மற்ற பணம் சண்டை இல்லை சீக்ரெட்டு இல்லை வேறு ஏதாவது எமோஷன்ஸ்லாம் அதெல்லாம் தாண்டி நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதே வந்து லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான். ஸோ இந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்லாம் கூடிய சீக்கிரமே உங்கள் பார்ட்னருக்கு வந்துட்டு சரியாகும். பிகாஸ் தெர் இஸ் அ ஹோப், சம் ஹோப் இஸ் தேர். ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக வந்து வெளியில் வருவாங்க உங்கள் பார்ட்னர்ஸ். உங்கள் பார்ட்னருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருங்க. பிகாஸ் ஹீ நீட் யுவர் சப்போர்ட், he or she need your support. இப்போ ஒரு வேளை உங்களோட பார்ட்னரோட அப்பா
அவங்க ஃபேமிலியில் இந்த மாதிரி கடன் பிரச்சனை ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் மணி கொடுத்து தான் வந்து உங்கள் பார்ட்னருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இல்லை. அட்லீஸ்ட் உங்களோட ப்ரெசன்ஸை நீங்கள் அங்கே வந்துட்டு எமோஷனல் கனெக்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பார்ட்னர் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி ஃபீமேல் எனர்ஜி, உங்கள் பார்ட்னர் கடனில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் பணம் கொடுத்து தான் ஹெல்ப் பண்ணணும்லாம் கிடையாது. ஸோ அவர் கூட கனெக்டாக இருங்க, அவரை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். அவரை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாலே இங்கே எல்லாமே சரியாயிடும். இங்கே வந்துட்டு புரிதல் தான் இங்கே வந்துட்டு இல்லை, மற்றபடி லவ்வெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ எப்போ வந்து உங்கள் 2 பேருக்குள்ள வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் ஆகுதோ அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனையுமே உங்களை வந்து சரியாயிடும். அண்ட் உங்கள் பார்ட்னர் வந்து கேட்குறது ஒன்று தான், ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத அப்படின்னு வந்து அவங்க கேட்குறாங்க. ஸோ தப்பான டெசிஷன்ஸ் எதுவுமே அவசரப்பட்டு எடுக்காதீங்க. ஓகே, நாங்கள் அடுத்த ரீடிங்கில் சந்திக்கிறேன். டாட்டா பாய். ஸோ இன்னும் டெப்த்தாக வேணுன்னா எனக்கு பர்சனல் ரீடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். டாட்டா பாய். ஹே காய்ஸ், வெல்கம் டு பைல் 2 வந்துட்டு செலக்ட் பண்ணவங்களுக்காக ரீடிங் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, wow, king and queen. Okay. Okay. Lot of messages determine you. So cute. So it was all about your messages. ஸோ பைல் 2 சூஸ் பண்ணவங்க ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இங்கே நான் பார்க்கும்போது வந்துட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு முக்கிய காரணம் வந்து எதனால் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிருக்குன்னா மணி, ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ்னால தான் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லேயே ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். அண்ட் பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபைனான்ஷியலாக வந்துட்டு நீங்கள் நிறைய செலவுகள் பண்ணியிருப்பீங்க. ஈவன் தோ அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னராக இருந்தாலுமே அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மணி வச்சு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். இல்லை பார்ட்னரோட ஃபேமிலிக்கு செலவு பண்ணதுனால அதை சொல்லி காமிச்சு அது மூலியமாக ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம். ஸோ ஒரு கிட்டத்தட்ட அந்த 9 to 10 monthsக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக இருந்திருக்கணும். பட் ப்ரெசண்ட்லேயுமே நீங்கள் வந்துட்டு இப்போது நீங்கள் அந்த 9 to 10 months கடந்து வந்ததுக்கப்புறமே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ மேரிடு கப்புள் அப்படின்னா நீங்கள் செலவு பண்ணுறதை பார்த்து உங்கள் மாமியார் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. பாரு வந்து இவ்வளோ செலவு பண்ணனால தான் என் பையனுக்கு இவ்வளோ கடன் ஆச்சு. இல்லை வந்துட்டு பொண்ணு வீட்டில் சொல்லுவாங்க, பாரு மாப்பிள்ளை வந்து அள்ளி வந்துட்டு நாத்தனாருக்கும் இவங்களுக்கும் வீட்டில் ஃபேமிலி உள்ள பர்சன்ஸ்க்கும் கொடுக்குறதுனால தான் இவ்வளோ கடனாகி நிற்கிறாரு மாப்பிள்ளை அப்படின்னு பொண்ணு வீட்லேயும். இப்படி வந்து அதர் பர்சனோட இன்வால்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும் மேரிட் கப்புள்ஸ்க்கு. கமிட்டட் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு தேர்ட் பர்சன்ஸ், அதாவது வந்துட்டு எப்படி சொல்கிறது, பேரண்ட் வந்துட்டு நீங்கள் வந்து மேரேஜுக்காக கேட்க போகும்போது ஸோ பேரண்ட் வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸை வச்சு ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இவருக்கு இவ்வளோ இல்லையம்மா, இவர் எப்படி ஒன்று ஃப்யூச்சரில் பார்த்துப்பாரு, இல்லை இவருக்கு வந்துட்டு இவ்வளோ கடன் இருக்கே, இது எப்படி இவர் மீண்டும் இதெல்லாம் சமாளிச்சுட்டு எப்படி ஒன்றையும் பார்த்துப்பாரு. இன்னும் சில பேர் வந்து சொல்லுவாங்க, நம்ம ஸ்டேட்டஸ் வேறு அவங்க ஸ்டேட்டஸ் வேறு, இது அது எப்படிமா வந்துட்டு பொருந்தும். எப்படிலாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் வந்துட்டு பாஸ்ட்டில் வந்து ஃபைனான்ஷியல் வந்து நல்லா ப்ராப்பராக பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு தேவை இருந்திருக்காது. ஏன்னா நீங்கள் பாஸ்ட்டில் வந்துட்டு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கணும். பட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இல்லை பாஸ்ட்டில், அதனால தான் ப்ரெசென்ட்டில் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அது மட்டும் இல்லை, எவ்வளோதான் நீங்கள் நினைக்கலாம் என்னை அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டாலே லவ் பண்ணும்போது, இல்லை கல்யாணத்தில் ஸ்டார்டிங்கில் நான் அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டாலே இப்போ ஏன் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா, நான் அவளுக்கும் சேர்த்து தானே நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து மேல் எனர்ஜியோ இல்லை ஃபீமேல் எனர்ஜியோ என்னையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, நான் அவருக்காக எல்லாமே பண்ணேன், எல்லாமே சப்போர்ட் பண்ணேன், இன்னமும் அவருக்கு என்கிட்டேருந்து என்ன தான் தேவை அப்படிங்கிற ஒரு லெவலுக்கெலாம் வெக்ஸ் ஆகி சண்டை வந்து கண்டிப்பாக போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸோ முக்கியமாக மேல் எனர்ஜி
கம்யூனிகேஷன் வைஸ் இப்போ நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, செப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ கம்யூனிகேஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ நீங்கள் சண்டை போட்டு பேசாமல் வந்தாலும் அவர் வந்து நீங்கள் பேசுவார்னு எதிர்பார்த்து ரொம்ப டயர்டாக இருப்பீங்க ஃபீமேல் எனர்ஜி. ஸோ இங்கே நான் பர்டிகுலராக மேல் எனர்ஜி அண்ட் ஃபீமேல் எனர்ஜி சேர்த்தே சொல்கிறேன். ஸோ மேல் எனர்ஜி வந்து ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் எடுப்பாங்க. ஃபீமேல் எனர்ஜி வந்துட்டு ஏக்கத்தோடவே இருப்பாங்க. எப்படா வந்து பேசுவார், எப்போ இதெல்லாம் சரியாகும், எனக்கு இந்த சுச்சுவேஷன்லாம் எப்போ மாறும், எப்போ பழையபடி வந்து எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே வந்துட்டு ஃபீமேல் எனர்ஜி வந்து எதிர்பார்த்து டயர்டாக உட்காந்துருப்பாங்க. மேல் எனர்ஜி வந்துட்டு ஆக்ஷன் எடுத்திருக்காரு, பட் ரொம்ப ஸ்லோ. நீங்கள் அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் ஃபீமேல் எனர்ஜிக்கு. ஏன்னா இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணணும் இல்லையா? ஸோ அவருக்கு வந்து ஃபைனான்ஷியலாக தான் இங்கே பிரச்சனை. மற்றபடி உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் அவருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபீமேல் எனர்ஜி அண்ட் மேல் எனர்ஜியுமே அதே தான். ஸோ தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் எந்த ஒரு 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 இதுவும் வச்சுக்காதீங்க. இங்கே வந்து எமோஷனல் வைஸ் எதுவுமே கிடையாது. இங்கே மணியை டிபெண்ட் பண்ணி தான் நிறையா சண்டை வந்திருக்கும். அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு இந்நேரம் வந்துட்டு ஃபீமேல் எனர்ஜி எல்லாமே வந்துட்டு நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஹஸ்பண்ட் வீட்டில் பிரச்சனை அப்படிங்கிறதுனால, இல்லை ஹஸ்பண்ட் கிட்ட பிரச்சனை அப்படின்னா தனியாக நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கலாமே, நம்ம செலவுகளை நம்மளே பார்த்துக்கலாமே அப்படின்ட்டு நீங்கள் சில பேர் வந்துட்டு ஒர்க்குக்காக வந்துட்டு தேடிட்டுருப்பீங்க. சில பேர் அப்படி தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஒர்க்கு கிடைக்கும். சில பேர் வந்துட்டு ஒர்க் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இன்னும் சில பேர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க வீட்டில் இருந்தே. ஸோ வந்து நான் என்னோடய தேவைகளை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நிறையா வந்து முடிவுகள் எடுத்திருப்பீங்க இந்த ஃபீமேல் எனர்ஜி. அண்ட் உங்களோட பார்ட்னரோட இந்த ஒரு சண்டை, இந்த ஒரு பிரச்சனைனால தான் உங்களோட ஃபீமேல் எனர்ஜிக்கு வாழ்க்கையிலே வந்துட்டு ஒரு 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 வித புது ஐடியா க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, நம்மளும் வந்து தன்னம்பிக்கையாக இருக்கணும், நம்மளும் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். அண்ட் நோ வரி, இந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரமாக சரியாகும். இங்கே பிரச்சனையே வந்து ஃபைனான்ஷியல் மணியை பற்றி தான். ஸோ உங்கள் 2 பேருக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து இங்கே எல்லாமே சரியாகும். அண்ட் பழைய மாதிரி நீங்கள் முன்னே இருந்த மாதிரி உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட ரொமான்டிக்காக பேசுகிறது, அன்பாக இருக்கிறது, இந்த கனெக்ஷன் ரீபவுண்ட் ஆகுறது, மேரிடான கப்புள்ஸ்லாம் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ கமிட்மெண்ட் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு மேரேஜ் வரைக்கும் போகும். ஸோ இதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும். மேபி 9 to 10 months கூட ஆகும். ஸோ இந்த 9 to 10 months வரைக்கும் உங்களுக்கு பொறுமை தேவை, ரொம்ப பொறுமை தேவை. ஸோ 9 to 10 months வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா, அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் பிரச்சனை வருமே, நான் மூவ் ஆன் பண்ணிட்டுமா மேம், இப்போலாம் பல கேள்விகள் வரும். ஸோ உங்கள் பார்ட்னரை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். பிகாஸ் இந்த 9 to 10 months ஆகும். அவரோட ஃபைனான்ஷியல் இஷ்யூஸை அவர் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக. ஃபீமேல் எனர்ஜியும் சேம் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு 9 to 10 months வந்து பேஷன்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர் 9 to 10 months வந்துட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு பழைய மாதிரி ஆகும். ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பார் உங்கள் பார்ட்னர். நாட் அ லஸ்ட்டை நான் மீன் பண்ணலைங்க, ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பார். உங்கள்கிட்ட அந்த க்யூட் கிஸ்ஸஸ்லாம் வந்து எதிர்பார்க்குறாரு. அந்த சின்ன குறும்புத்தனம்லாம் நீங்கள் பண்ணுவீங்க தெரியுமா? குறிப்பிட்டமாக சொல்லணும் அப்படின்னா ஃபீமேல் எனர்ஜி அந்த சின்ன குறும்புத்தனம்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறாரு. அண்ட் மோர் ஓவர் உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் தாங்க விட்டமின். நீங்கள் இருந்தால் தான் அவருக்கு எல்லாமே பாசிபிள். நீங்கள் விலகி போனீங்கன்னா அவருக்கு லைஃப்பில் எதுவுமே இல்லை. நீங்கள் கொடுக்குற அந்த சின்ன பூஸ்டாக இருக்கட்டும், சின்ன சப்போர்ட்டாக இருக்கட்டும், என்ன தான் சண்டை போட்டாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே அது நீங்கள் தான். அவருக்கு வேறு யாரும் கிடையாது. அப்பா, அம்மா, பார்ட்னர், இல்லை நாத்தனார், மாமியார், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸு, எதுவாக இருக்கட்டும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் தான் அவருக்கு தேவை. நீங்கள் இருந்தால் தான் அவர் லைஃபே அவருக்கு வந்து லைஃபாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் ஓகே. அண்ட் ஸோ அவரே வந்து மனசளவில் வந்து உங்ககிட்ட சொல்கிறார், என் மனசு பூரா நீ தான் இருக்க, லைஃப் லாங் நம்ம வந்துட்டு இந்த அன்பை நான் கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் இதெல்லாம் சரி பண்ணிடுவேன், சீக்கிரமே நான் சரி பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் லவ்ங்க. இங்கே எல்லாமே வந்துட்டு யூனிவர்ஸில் வந்து எதுக்காக ஓடுறோம்? லவ்வுக்காக தானே. ஸோ இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே வந்து இட்ஸ் ஆல் அபவுட் லவ். ஸோ உங்கள் பார்ட்னரை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முயற்சி பண்ணுங்கள். சூன் இந்த பிரச்சனை எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும். அண்ட் இன்னும் டெப்த்தாக வந்து எனக்கு டேட் ஆஃப் பர்த் வைஸ் வச்சு எனக்கு இன்னும் டெப்த்தாக நிறையா பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. கமெண்ட்டில் இன்ஸ்டாகிராம் ஐடி டேக் பண்ணுறேன், எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்களை அடுத்த ரீடிங்கில் சந்திக்கிறேன். டாடா, பாய்.